ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆல்பர்ட் பண்டுராவோட சோஷியல் லேர்னிங் தியரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பண்டுரா அப்படின்னா நமக்கு பொம்மை ஞாபகம் வந்துடணும், சரியா? ஏன்னா அவர் ஒரு பொம்மையை வச்சு தான் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லேர்னிங் அக்யூர்ஸ் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் மாடலிங். லேர்னிங் அப்சர்வேஷன்லையும் மாடலிங்லையும் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பண்டுரா ஒரு பொம்மை வச்சுருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொம்மை பேர் போபோடால். அது ஒரு தலையாடி பொம்மை மாதிரி, எப்படி ஆடினாலும் அது அதோட இடத்துக்கு அப்படியே வந்துடும், சரியா? அது ஒரு சாஃப்ட் டால் மாதிரி வச்சுக்கோங்க, சாஃப்ட் டால். ஆனால் தலையாடி பொம்மைனா சின்னதாக இருக்கும் இல்லையா, இது அப்படி கிடையாது, இது ரொம்ப பெரிய டால். ஸோ இதை இந்த டாலை ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்காரு. அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்களை அந்த ரூம்குள்ளே அனுப்புகிறாரு. அப்புறம் ஒரு அடல்ட்டை அந்த ரூம்குள்ளே அனுப்புகிறாரு. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அடல்ட்டு பொம்மையை குத்தி குத்தி ரொம்ப அக்ரெசிவாக விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, இந்த குழந்தைங்களும் அந்த அடல்ட்டை பார்த்து அந்த பொம்மைக்கிட்ட ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணி குத்தி குத்தி விளையாடுதுங்க. இதே இது அந்த அடல்ட் அந்த பொம்மையை தூக்கி வச்சு கொஞ்சி ரொம்ப அன்பாக விளையாடுச்சுன்னா, அந்த குழந்தைங்களும் அந்த பொம்மைக்கிட்ட தூக்கி வச்சு கொஞ்சி அன்பாக விளையாடுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. லேர்னிங் இப்படி தான் நடக்குது. லேர்னிங் அப்சர்வேஷன்லேயும் மாடலிங்லேயும் தான் குழந்தைங்க கற்றுக்குறாங்க. ஸோ இவரோட கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, அப்சர்வேஷனல் லேர்னிங், மாடலிங், விகாரியஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அக்ரெசிவ் மாடலிங், நான் அக்ரெசிவ் மாடலிங், கண்ட்ரோல் குரூப். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்டுராவை தான் எழுதணும். பண்டுரானா பொம்மையை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவரோட இந்த தியரி ரொம்ப முக்கியமான தியரியாக பார்க்கப்படுது. இந்த தியரி நம்ம எப்படி ஸ்கூலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, டீச்சர்ஸும் சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் பாசிட்டிவாக சோஷியலாக பிஹேவ் பண்ணணும், நீட்டாக பிஹேவ் பண்ணணும். இப்போ டீச்சர்ஸ் ரெஸ்பெக்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்டாக நடந்துப்பாங்க. அதே நேரம் சுற்றி இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு, பியர்ஸ், லீடர்ஸ் எல்லாருமே ரெஸ்பெக்டாக நடக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், யாருமே தப்பான வார்த்தைகளை குழந்தைங்கக்கிட்ட பேசக்கூடாது. இப்போ டீச்சர்ஸே திட்டிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தைங்களும் திட்டிக்கிட்டே இருக்கிற ஹேபிட் வரும். ஸோ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க அப்படிங்கிறத பண்டுரா இந்த சோஷியல் லேர்னிங் தியரி மூலமாக சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.